யாரா நீ? டேய் யாரு நீ? மொல என்ன பாருறாங்க? என்ன பாரு, என்ன பாரு மொல, என்ன பாரு. யாரா நீ? யாரா நீ? மொல யாரு நீ? என்ன பாரு. டேய் யாரா நீ? யாரு நீ? ஏண்டா வர்றதுக்கு பயப்படுற? ஏமா வர்ற? இந்த உடம்புல வந்து நிக்கிற. இப்படித்தான் வச்சிருப்பியா பிள்ளைய? பிள்ளை உனக்கு தேவையான சேவை எல்லாம் பண்ணுது. ஆனா இப்படி மரக்கட்ட மாதிரி வச்சிருக்க. என்ன காரணம்? ஏன்டா அப்படி வச்சிருக்க? எனக்கு பதில் சொல்லுமால. எனக்கு பதில் சொல்றியா இல்ல நான் சாட்டை எடுக்கடா? சாட்டை எடுறா, சாட்டை எடுறா. டேய் இங்க வா, சாட்டை எடு. எடுறாங்க. கருப்பன் கூப்பிடுற காது கேட்கலையா? என்ன பாரு. இந்த கருப்பன் கூப்பிடுற காது கேட்கலையா? இந்த கருப்பன் கூப்பிடுற காது கேட்கலையா? யாரா? யாரு நீ? முதல்ல என்ன பாருடா முதல்ல. டேய் என்ன பாரு. இந்த கனியை பிடிக்கும் முதல்ல. கையில பிடி. அழுகாதா முதல்ல. ஏன்னா தெய்வம்னு அழுகுமா? தெய்வம் அழுகுமாடா? என்ன பாருடா முதல்ல. பாருடான்னு சொல்றேன். என்ன பாரு. தெய்வம் அழுகுமா? தெய்வம் அழுகுமா? தெய்வம் அழுகுமா? யாருடா நீ முதல்ல? யாரு நீ முதல்ல? யாரா நீ? யாரு நீ முதல்ல? பக்கத்துல வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. உட்காரு, உட்காரு, உட்காரு. ஏய் இங்க பாக்கணும். என்ன எதுக்கு அழுகுற? எதுக்குடா அழுகுற? யாரா நீ? முதல்ல உனக்கு பேர் இல்லையா? உனக்கு பேர் இல்லையா? உனக்கு பேர் இல்லையா? உனக்கு பேர் இல்லையா? இந்த கருப்பன் கூப்பிடுறத பாரு முதல்ல. என்ன பாருடா முதல்ல. என்ன பாரு. என்ன பார்க்கணும் முதல்ல. என்ன தாண்டா நீ பார்க்கணும். என்ன பார்த்தாதான் நான் உன்னை பிடிக்க முடியும். என்ன பாரு. எதுக்குடா அழுகுற? எதுக்கு அழுகுற? தெய்வம் இல்ல. யார் கூப்பிட்டு வந்தது? தெய்வம் கிடையாது. சொல்ற வார்த்தை புரியல. பூஜை பண்ணலாம், ஆனா தெய்வத்தை சமக்கலாம், ஆனா தெய்வம் இவனை ஆட்கொள்ளல. சொல்ற வார்த்தை புரியல. அதாவது இவனை தெய்வம் தள்ளி விட்டுட்டு இவன் உடம்புல கெட்ட உருவம் தான் நிக்குது. சொல்ற வார்த்தை புரியுதா? அதுவும் 3 பேர் மாண்டவங்க, கிணத்துல மாண்டவங்க தென்படுறாங்க. சொல்ற வார்த்தை புரியுதா? உருவமே காட்ட மாட்டேங்குது அவனுக்கு. அப்பத்தானே நம்ம சொல்ல முடியும். சொல்ற வார்த்தை புரியுதா? ஆனா எனக்கு காட்டுது. அது எங்க மாண்டது? கிணத்துக்குள்ள மாண்டது. சொல்ற வார்த்தை புரியுதா? அதை நான் அதாவது ஓட்டி கொடுக்குறேன், அதை சரி பண்ணி கொடுக்குறேன். சொல்ற வார்த்தை புரியுதுல்ல? அதுக்கப்புறம் தெய்வத்தை முழுமையா உட்கார வச்சு தர்றேன். செஞ்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேயே. அப்படியே இதில் ஒரு சூட தேட்டுங்க. எழுதி இதை மிதிடா. அதை எடுத்துட்டு வாயா. என்னடா மிதின்னு சொன்னா ஏடா எத்தி விட்டுட்டு இருக்க? வச்சு மிதிச்சு மிதிச்சு என்ன பாரு.
அப்படியே என்ன பாரு இங்கே தள்ளி தள்ளி ஒரு மடை தண்ணி முன்னால இதப்படி நல்ல வார்த்தை உன் கையில் ஒரு கனி கொடுத்துருக்கேன், அந்த கனி 3 நாளைக்கு இருக்கட்டும் உன் கூட. இதப்படி நல்ல வார்த்தை, தெய்வ காரியம் முழுசாக நிற்கணும். அதுக்காக நான் உன் தெய்வத்தை இழுத்து பிடிச்சிருக்கேன் இந்த கனியில். சொல்கிற வார்த்தை புரியல, நீ என்ன காரியம் செஞ்சாலும் சரி, என்ன விஷயம் தொடங்கினாலும் சரி, எதை நீ முயற்சி எடுத்து பிடிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை என்ன போல வாக்கு சொல்லணும்னு நினைச்சாலும் சரி, சொல்கிற வார்த்தை புரியல, அதுக்கான காலம் இருக்குது, அவசரப்படாமல் இருக்கணும். சொல்கிற வார்த்தை புரியல. அதே போல் தெய்வம் முழுசாக வந்து நிற்குமானா நுப்பாட்டி கொடுத்துட்றேன். அதுலேயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை நீக்கி வைக்கேன். சொல்கிற வார்த்தை புரியல, அதை உடச்சி கொடுத்துட்டு வந்து கூட நுப்பாட்டி கொடுத்து, அதே போல் இப்போ வந்து நல்ல வார்த்தையை நீக்கிட்டே உடம்பு விட்டு. சொல்கிற வார்த்தை புரியல. அதே போல் இனிமேல் இந்த மாதிரி அழுகாது, இனி வந்தால் தெய்வமாக தான் வந்து உட்காரும். சொல்கிற வார்த்தை புரியுதுல, மறந்துடக்கூடாதா? இப்போ இந்த கனி கொடுத்துருக்கேன், இதை மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சுக்கணும். 11 ரூபா கணிக்கு உள்ள வச்சுக்கணும், பக்கத்தில் 11 ரூபா கணிக்கு எடுத்து வச்சுக்கணும். இந்த கணிக்கு முன்னால் உன் தெய்வத்து நாமத்து பேரை சொல்லணும். இதப்படி இந்த விபூதியே அந்த கனி மேலே இப்படி போடணும். இது இப்படி 18 முறை, இதோட எவ்வளோ விதி வேணாலும் சேர்த்து வச்சுக்க. சொல்கிற வார்த்தை புரியுதுல. 48 நாளைக்கு விளக்கு போடணும், 18 முறை இப்படி பெயர் உன் தெய்வத்து பேரை உச்சரிக்கணும், இப்படி விபூதி போடணும். சொல்கிற வார்த்தை புரியல, மறந்துடக்கூடாது. எவ்வளோ விதி வேணும் இதோட சேர்த்து வச்சுக்கணும். கைப்பிடிச்சு மேலே தூக்கிட்டு வச்சு சரி பண்ணி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். அதே போல் முழுமையாக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து சரி பண்ணி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். அதே போல் உடல் ரீதியாக இருக்க பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுத்து பாதுகாப்பான பாடி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். அதே போல் அதிகாரம் முடிச்சு கூட வர வச்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். இந்த பொண்ணு கூட வரேன், மறந்துட மாட்டேடா. இந்த விதியை தனியாக வாங்கி கவலைப்படாமல் போ. பக்க பலமா அதிகாரம் முடிச்சு கூட பாட்டி தரேன். நல்ல வார்த்தைகள் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா நல்ல வார்த்தை என்ன செய்ய. சரி, நீயே ஒரு மாதிரி தாண்டா இவ்வளவு நேரம் இருந்த, அது தெரியுமா? சொல்ற வார்த்தை புரியல. சரி, மாற்றி கொடுக்குறேன், சரி பண்ணி கொடுக்குறேன். சரி பண்ணி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன். இல்லை, இந்த இதை அவனுக்கு கொடுத்து இதை வந்து சாப்பிட்ல கலந்து விடணும். சொல்ற வார்த்தை புரியல, அப்போ தான் நான் மாற்ற முடியும். சரியா 3 நாளைக்கு பயன்படுத்துங்க இந்த கனியை, மறந்துடக்கூடாது. போய்ட்டு